ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையா வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். அகங்காரிகளையும் பொய்யும் நம்ம சார்ந்திருக்கும் நோக்காமல் அப்படின்னா, அகங்காரம் உள்ளவர்கள், அதாவது ரொம்ப அதிகாரம் படைத்தவங்க, அதிகாரம் செய்கிறவர்கள், துரைத்தன் அதிகாரம் பண்ணுறவங்க, அதாவது அதே போல் பொய்யினாலே வீட கட்டுவான். அந்த பொய் அவன் சில பேருக்கு அந்த பொய் சில பேரில் அநேகர் பொய்யினால அவன் பெரிய ஆள் மாதிரி காமிச்சு ஒன்றுமே இருக்காது. வெட்டி பந்தாக்கு ஒரு குறை இருக்காது. நாங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும் 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு 1000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம். இடையில ஒரு போஸ்ட் பார்த்தேன் நான். அதில் ஒரு 80 பேர் ஒரு மீட்டிங் வந்திருப்பாங்க, 8. ஆனால் ஃபேஸ்புக்கில் போடுறவர் 350 பேர் வந்தாங்க. எப்படி ஒரு பொய் பாருங்களேன். அப்போ துணிகராக இருக்கிற அகங்காரிகள், பொய்யை சார்ந்து இருக்கிறவங்களை நம்ம நோக்கி பார்க்காம நாம் நினச்சி இப்படி போட்டால் தான் நமக்கு மரியாதை போடுது, அப்படி சொன்னால் தான் மரியாதை போடுது, அப்படிலாம் ஓவர் பில்டப்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி நீங்கள் நோக்கி பார்க்காம சொல்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் செய்த அதிசயங்கள், எங்களுக்காக எங்கள் நிமித்தம் உடைய அதிசயங்கள், உடைய ஆலோசனை எல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதை விவரித்து சொல்ல முடியாது. கர்த்தரை சார்ந்து நடக்கிற வாழ்க்கையில் ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். அவங்க வாழ்க்கையில் தேவையானல கர்த்தர் கொடுப்பார். எப்போ அதிசயம் நடக்கணுமோ அப்போ அதிசயம் நடக்கும். எப்போ அற்புதம் நடக்குமோ அப்போ அற்புதம் நடக்கும். எப்போ பரிசுத்தாவின் என்ன வேலை செய்யணுமோ அது நடந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், எதுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம். அற்புதம் செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம், அதிசயம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆலோசனை கொடுங்க. ஏன்னா நம்ம அவருக்குள்ளே வந்துட்டோம். ஒவ்வொரு நாளும் அதிசயம் தானே, ஒவ்வொரு நாளும் அற்புதம் தானே. எல்லாவற்றிலும் அவருடைய ஆலோசனை மேலே நிற்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு வேலையை செய்யும்போது டக்குன்னு ஒரு ஆலோசனை நமக்காகவே தோணும். பாருங்கள், அது யார் கொடுத்து? கர்த்தரே கொடுத்தது. வேறு ஒரு ஆலோசனை நமக்கு நிற்க போகிறதில்லை. ஏன்னா தேவனை சார்ந்திருக்கிற நம்ம சொல்கிறார், நான் அதை சொல்லணுன்னா சொல்லி முடியாது. ஒருவேளை அதை நான் எப்படி ஆகிலும் நான் சொல்லணும்னா எண்ணிக்கைக்கு மேலானவைகள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் நம்முடைய தேவன் இத்தனையாக செய்யும்போது எவனோ ஒருத்தன் பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு அவன் பின்னாடி வாழை பிடிச்சிக்கிட்டு போய் அவனை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்ல வர்றாரு. அதான் சொல்கிறாரு, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இவனை நம்பிக்கையாக வச்சு அவர் வெயிட்டுக, அவர்கிட்ட இந்த ஆள் இருக்குது, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, இந்த பின்புலம் இருக்குது, அதனால் நான் அவரை சார்ந்து இருந்தால் நான் நல்லா இருக்கும். ஏப்பா நீங்கள் அவங்கள சார்ந்து இருக்காதீங்க, கர்த்தரையே சார்ந்துருங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை சார்ந்துருங்க. அவங்க என்னங்க செஞ்சிட போகிறாங்க? இவர் அதிசயங்களாக நிரப்பிடுவார், அற்புதங்களாக நிரப்புவார். இவருடைய ஆலோசனைக்கு நிகராக வேறொரு ஆலோசனை கிடையவே கிடையாதுன்ற உண்மை. வேற ஒரு ஆலோசனை கிடையவே கிடையாது. கர்த்தருடைய ஆலோசனை நிற்கும். ஜெபமனோமா, கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆலோசனை நிலைநிற்கிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை உங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்துக்காக காத்திருக்காங்களோ அவர்கள் மேலே உங்களுடைய கிருபை கடந்து வரட்டும். தயவா இரக்கம் செய்வீராக. ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். விசுவாசம் உள்ள சந்ததியாக எழுப்பட்டும். நாமத்துக்கு மகிமையான சந்ததியாக எழுப்பட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை கைவிடாத எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye bye.